இரும்புலிக்குறிச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேருந்து சேவையினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே இரும்புலிக்குறிச்சி கிராமத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருச்சி மண்டலம் ஜெயங்கொண்டம் கிளை புறநகர் பேருந்தின் மூலம் இரும்புலிக்குறிச்சியில் இருந்து ஜெயங்கொண்டம் வழியாக மயிலாடுதுறைக்கு புதிய வழித்தடத்தில் பேருந்து இயக்கத்தினை போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது கூடுதல் கட்டணத்தில் இயக்கப்படுவதாக புகார் வந்த ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை வரை 6,40,465 பேர் பயணம் செய்துள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் அளித்த பேட்டியில் தெரிவித்தார். சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்கின்ற பொதுமக்களுக்கு தேவையான அளவிற்கு சிறப்பு பேருந்துகளையும் ஏற்பாடு செய்ய சொல்லி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டபடி 3 நாட்களாக மிக சிறப்பான முறையில் போக்குவரத்து கழகங்களின் சார்பாக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. முதல் நாள் சென்னையிலிருந்து 1,87,000 பேர் தங்கள் சொந்த ஊருக்கு பயணம் செய்தார்கள். நேற்றைய முன்தினம் 2,25,000 பேர் தங்கள் சொந்த ஊருக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் 2,17,000 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு காலை வரை 6,40,465 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். இது கடந்த ஆண்டை விட கூடுதலான பயணம். இதில் உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் ஷீஜா, செந்துறை வட்டாட்சியர் வேல்மணி, செந்துறை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன், ஜாகிர் உஷேன், செந்துறை ஒன்றிய கழக செயலாளர்கள் செல்வராஜ், எழில்மாறன் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.